வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. எந்த மாதிரியான நிலைமையிலும் தன்னம்பிக்கையோடு ஒரு சராசரி வாழ்க்கையை வாழலாம் என வாழ்ந்து கொண்டிருக்கும் சில அபூர்வமான மனிதர்களை பற்றின ஒரு வீடியோ தொகுப்பை தான் இப்ப தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். கர்லோஸ் ராட்ரிக்யூஸ். புளோரிடால இருக்க மயாமில வாழ்ந்துட்டு இருக்க கர்லோஸ் ராட்ரிக்யூஸ் என்பவருக்கு இவருடைய 14 வயதுல ஏற்பட்ட ஒரு கார் ஆக்சிடென்ட்னால பாதி ஸ்கல், அதாவது பாதி மண்டை ஓட்டை இழந்துட்டாருங்க. அந்த விபத்திலிருந்து ரொம்ப அபூர்வமாக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்தாலும் இதனால இவருடைய முகத்தோற்றம் நெற்றி மற்றும் பாதி தலை இல்லாம ரொம்பவே வித்தியாசமாக மாறிவிட்டது. இவருடைய நண்பர்களும் இவரை ஹாஃபி என்றே அழைக்கின்றனர். இப்ப இவரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பற்றின ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்காருங்க. ஜென்ரே பலாவிங் பிலிப்பைன்ஸ்ல 1993ல பிறந்து 23 வயதாகி இருக்கும் ஜென்ரே பலாவிங் தான் உலகத்திலேயே ரொம்ப சிறிய உருவமுடைய மனிதருங்க. சந்திர பகதூர் டங்கி என்பவர் 2015ல இறந்ததற்கு அப்புறம் இந்த பட்டம் ஜென்ரேக்கு வந்தது. ஜென்ரே பலாவிங் உடைய உயரம் 1 அடி 11 இன்ச்சுங்க. அதாவது ஒரு சேவல் கோழியுடைய உயரம் தான் இவருடையது. இவருடைய 1 வயசு வரைக்கும் தான் இவருக்கு வளர்ச்சி இருந்தது. தன்னுடைய 18வது பிறந்த நாள்ல இவர் சந்தோஷமா பியர் குடிச்சு கொண்டாடி இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. மெஹ்ரான் கரிமி நசேரி. ஈரான் நாட்டை சேர்ந்த மெஹ்ரான் கரிமி நசேரி என்பவர் கிட்டத்தட்ட 18 வருடங்களாக பிரான்சில் உள்ள சார்லஸ் டி கவுல் ஏர்போர்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஒரு அகதியாக இவர் இந்த பிரெஞ்சு ஏர்போர்ட்டுக்கு வந்த போது தன்னுடைய பாஸ்போர்ட் மற்றும் மற்ற டாக்குமெண்ட்ஸ்களை தவறவிட்டதால பிரான்ஸ் நாட்டிலையும் குடிபெயர முடியாம ஈரானுக்கும் திரும்பி போக முடியாததுனால இந்த ஏர்போர்ட்ல இருக்க டெர்மினல் 1லயே 18 வருஷமா தங்கிட்டாருங்க. இவருடைய வாழ்க்கை கதையை இன்ஸ்பிரேஷனா எடுத்து இயக்குனர் திரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர்கள் நடிகர் டாம் ஹாங்க்ஸை வைத்து டெர்மினல் என்ற திரைப்படத்தையும் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஹ்மெட் ஆசியூரெக். இந்த மெஹ்மெட் ஆசியூரெக் என்பவருக்கு மூக்கின் நீளம் 3.5 இன்ச்சஸ் இருக்குங்க. உலகின் மிக நீளமான மூக்கு உடையவர் என கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடித்துள்ளார் மெஹ்மெட் ஆசியூரெக். தற்போது இவர் டர்க்கியில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். ஜிடி கோஸ்வாரா. இப்போது உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கும் ஜிடி கோஸ்வாரா அடிப்படையில் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு மீனவர். இவருடைய இளமை பருவத்தில் ஜிடி கோஸ்வாராவுக்கு முழங்கால் பகுதியில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு பிறகு இவரின் உடல் முழுவதும் மரப்பட்டைகள் போன்று வளர ஆரம்பித்தது. நாளடைவில் உடல் முழுவதும், குறிப்பாக கை கால்கள் பகுதிகளில் இது மிக அதிகமாக வளர்ந்து இவருக்கு ட்ரீ மேன், அதாவது மர மனிதன் என்ற பெயர் வந்துவிட்டது. இவர் எபிடெர்மோ டிஸ்பிளேசியா என்ற வியாதியால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவருக்கு கிடைத்துள்ள இந்த வித்தியாசமான அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு சராசரி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் ஜிடி கோஸ்வாரா. லாரி அண்ட் டானி கோமெஸ். லாரி அண்ட் டானி கோமெஸ் இருவரும் இப்ப மெக்சிகன் நேஷனல் சர்க்கஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 5 சந்ததிகளாக கான்ஜெனிட்டல் ஜெனரலைஸ்ட் ஹைப்பர் ட்ரைகாசிஸ் என்ற ஒரு வினோதமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் இந்த குடும்பத்தினரின் முகங்களில் ஏராளமான ரோமங்கள் உள்ளன. இந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு சற்று குறைவான அளவில் ரோமங்களும், ஆண்களுக்கு உடம்பு முழுவதும் 98% ரோமங்களும் உள்ளன. இந்த குடும்பத்தினருக்கு தி ஹேரியஸ்ட் ஃபேமிலி இன் தி வேர்ல்ட் என்ற கின்னஸ் சாதனை பட்டமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.